ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா, நேற்று கண்டிப்பாக எல்லாருமே விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடை பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்துட்டு ப்ரொமோன் வரல, அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நேற்று உங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பேசுகிறத நீங்கள் கேளுங்க. என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்துக்காக நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2-3 சம்பவங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மஞ்சரியை வந்துட்டு அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு சில பேர் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது யாருன்னா பவித்ரா அண்டு ஆர்ஜே ஆனந்தி. மற்றவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு அங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சரிங்களா? இந்த பிரச்சனையை வந்துட்டு தீர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த பிரச்சனையில் அகப்பட்டாங்க பார்த்தீங்களா, மாட்டிக்கிட்டாங்களா மஞ்சரி, அவங்க வாயாலேயே வந்துட்டு அருண் உத்தமன்னு சொல்ல வச்சார் பார்த்தீங்களா விஜய் சேதுபதி. அதுதான் இருக்கையில் ரொம்ப வெக்கக்கேடாக நான் பார்க்குறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன அவர் ஹோஸ்ட் பண்ணுறாரு எனக்கு சத்தியமாக புரியல. இது கமலஹாசன் அவர்கள் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இதை வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா, கமலஹாசன் அவர்கள் எல்லா பிரச்சனையும் எடுக்க மாட்டார். சில குறிப்பிட்ட பிரச்சனையை எடுத்து அதை விலாவரியாக பேசி அதுக்கு வந்துட்டு இவர் பார்த்துட்டு வந்து அவங்கள பேச விட்டு, அப்படியா நான் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லுவார். நீங்கள் பேசுனது அந்த மாதிரி தப்பு, நான் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கு, இங்கே பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷோவை பார்க்குறதே கிடையாது. ஷோவை பார்க்காம இங்கே வந்து சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். சரி, இதுக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்களா, சரி நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் அப்படி சொன்னீங்களா, சரி அதுக்கு நீங்கள் அதான் அவங்க சொல்லியிருக்காங்களே. இப்படி கேட்டால் அங்கே எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி இவரால் ஹோஸ்ட் பண்ண முடியும்? நேற்று வந்து மஞ்சரி வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க தரப்பு. அப்படி இருந்தும் இவர் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் பொறுமை எல்லாம் விலாவரியாக சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டாரு. ஐயோ, நீங்கள் சுற்றி வரீங்க, நேராக வந்து மேட்டருக்கு சொல்லுங்கள் அப்படின்றாரு. முத்துக்குமரன் சொல்ல வந்தால், என்னங்க எப்பயுமே நீங்கள் தான் வந்து கரெக்டாக சொல்லி நீங்களுமே சுற்றி வளைக்கிறீங்கன்றார். இப்போ நீங்களே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவங்க எப்படி பேசுவாங்க? எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. எல்லாரையுமே வந்துட்டு இந்த பதிலை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. என்ன பதில்? அருண் உத்தமர், அருண் செஞ்சது நல்ல விஷயம், அருண் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதே அருண், விஏ விஷால், ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, அன்ஷிதா இவங்க 5 பேரும் சேர்ந்து போன வாரம் வந்துட்டு, அதாவது மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து உழைச்சி வாங்கின அந்த ப்ரொவிஷனை வச்சு ஒரு திருட்டு பிரியாணி செய்கிறாங்க. இருட்டு வேலையில் யாருக்கு தெரியாமல். இது பெரிய ஒரு ரூல் பிரேக், ரொம்ப பெரிய ரூல் பிரேக். இதை பிக் பாஸும் ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அவரும் சொல்லலை. சரி, ஹோஸ்ட்டில் வந்துட்டு அவங்க பேசுவாங்க. ஏன்னா இவர் தான் வந்து நியாயம் தர்மம் நீதின்னு பேசக்கூடிய ஆளாச்சு, யதார்த்தமான ஒரு மனிதராச்சு. இவராவது பேசுவார் பார்த்தா இவரும் பேசலை. அவர் பேசாமல் விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஏமாத்துறவங்க கிளவர், நாங்கள் புத்திசாலின்ற மாதிரியும், இங்கே வந்து தெரியாமல் ஏமாந்து போனவங்க வந்துட்டு, அதாவது அவங்களுக்கு ஏமாந்த விஷயமே தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம முத்துக்குமரன், மஞ்சரி இந்த மாதிரி ஆட்கள் அவங்களாம் வந்துட்டு முட்டாள் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அவங்க வந்துட்டு நம்ம எஸ்கேப்பு. இப்போ இவர் இதை கேட்காதனால என்ன ஆகுது, திரும்ப ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ப்ரொவிஷன் இவ்வளோ தாங்க, இந்த இது நீங்கள் வந்து கண்டிப்பாக 4 சப்பாத்தி சாப்பிட்டு தான் ஆகணும். ஏங்க எனக்கு 3 போதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் எல்லாருக்கும் பிரிச்சிட்டோம். 4 சப்பாத்திங்க. ஏன்னா நான் ஒருத்தருக்கு இப்போ நேற்று வந்து சொல்கிறாங்க, சார் நான் ஒருத்தருக்கு வந்து ரொட்டியை வந்துட்டு அந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டேன்னா அங்கே இருக்கிற 18 பேருக்கு நான் டோஸ்ட் பண்ணோம். எப்படி சார் முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுவும் வந்துட்டு மதியானத்துக்கு வந்து சாப்பாடு டைம் ஆகிடுச்சு. கரெக்ட், சூப்பராக சொல்கிறீங்க, ரைட். அப்போ அவர் அங்கே கேள்வி என்ன கேட்டிருக்கணும்னா, அப்புறம் எதுக்கு நைட்டை வந்து தனியாக வந்துட்டு நம்ம ஜாக்லினுக்கு பால் கொடுத்தீங்க? அப்போ ஒருத்தர் கொடுத்தா எல்லோரும் கொடுக்கணும்ல. இதில் கொடுத்ததும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்துட்டு நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்ற விஷயங்கள் தெரியுது. அதே மாதிரி அங்கே வந்துட்டு அவங்க அந்த விஷயங்கள், ஏன்னா ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குது, அவங்க வந்து கேட்குறதில்ல. இது தப்பே கிடையாது. இது தப்பாக பார்க்க மாதிரி வச்சது யாருன்னா, இதை தப்பாக பார்க்குறதுக்கு யார் வச்சதுன்னா தீபக், அருண். ஏன் அப்படின்னா, கிச்சனுக்குள்ளே யாருமே வரக்கூடாது ஃபஸ்ட்டு சட்டம் போட்டது அவங்க தான். ஒரு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் கூட எங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது சொன்னது அவங்க தான். அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்து பொருள் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம். அதனால தான் வந்து நேற்று முத்துக்குமரன் அதை காஸ்ட்லியான ஹாஸ்டல்னு சொன்னார். ஹாஸ்டல்னால் எல்லாமே கிடைக்கும், ஆனால் ஒரு பயம் இருக்கும். ஆனால் எனக்கு எல்லாமே கிடைக்குது, ஆனால் பயத்தோடு அது கிடைச்ச எனக்கு என்ன பிரயோஜனம் நான் அழகாக சொல்கிறாரு. அதை கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நீங்கள் சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க, புரியல. இப்போ தீபக் வந்து அதாவது அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் கொடுக்க போகிற ஆன்சர் தீபக், அருண் உத்தமங்க, நல்லவங்க. இதை உங்கள் வாயாலே நான் வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த கேள்வி கேட்ட நீங்களே உங்கள் வாயால் ஆமாம் சார் ஏன் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்க வைக்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணமோ அதை தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் நேற்று ஹோஸ்ட் பண்ணுறாரு. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பேருக்கும் வந்து இவர் ஹோஸ்ட்டாக இருந்த மாதிரியும், மற்றவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு டாமினேட்டிங் பண்ணுற ஒருத்தர் மாதிரி இருந்தாங்க.
இது ரொம்ப ஒரு ஒஸ்ட்டானது. அதே மாதிரி அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த ஆட்கள் ஒரு சில ஃபேன்ஸ்லாம் ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. ஒரு சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்கள் என்ன தப்பு பண்ணாலும், அவங்க இதுக்காக தான் பண்ணாங்க, அதுக்காக தான் பண்ணாங்க. ஆமா நீங்க பண்ணலையா? அப்படின்னுவாங்க. அந்த தப்ப ஒத்துக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த மாரி இருந்துச்சு நேத்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னது. இப்போ மஞ்சரிய வந்துட்டு அன்னைக்கு மஞ்சரி வந்துட்டு அந்த டோஸ்ட் கேட்கும்போது அந்த பிரெட்ட கேட்கும்போது, அவங்களும் தானா வந்து கேட்கல. இந்த ஜெஃப்ரி வந்து கேட்கும்போது, ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ஒரு பட்டர் வைக்கிறாரு. ஜெஃப்ரிக்கு வந்து பட்டர வைக்கிறாங்க. அப்போ பட்டர வைக்கும்போது இவங்களும் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் பட்டர் வைங்களேன் அப்படின்னு. இதில தப்பே கிடையாது. அப்பயே அந்த பட்டர வச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. அந்த விஷயத்த அவர் கேட்க மாட்டாரு. ஏங்க அதுக்கு நீங்க பட்டர் வச்சிருக்காம ஏன் ஜெஃப்ரி குடுத்தீங்க? அப்படி கேட்டுருக்கலாம். அங்கேயே கேட்கல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, சரி அப்ப கல்லாவது இருக்கா? ஃபர்ஸ்ட்டு பட்டர் கேட்டவங்க, சரி கல்லாவது இருக்கா நான் வேணா பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களும் சொல்லல. உடனே என்ன பண்றாங்க, மூஞ்ச காட்டுறாங்க. உடனே அவரு வந்துட்டு எல்லாருக்கும் டோஸ்ட்லாம் பண்ண முடியாதுன்றாரு. இதை இவர் கேட்கணும். ஏங்க அவங்க கேட்ட நான் பார்த்தேங்க. அதில அவங்க வந்து நீங்க பட்டர் வந்து இன்னொருத்தங்க வைக்கிறீங்க, இவங்களுக்கு வைக்கல. அதனால அவங்க வந்து சரி கல்லாவது குடுன்னு கேட்குறாங்க. இதில என்ன தப்பு இருக்கு? நீங்க குடுத்தா தான் என்ன? அப்படின்னா நீங்க வந்து கிச்சன்ல வந்து பெருசா நீங்க பண்ணிட்டீங்க. இப்படி கேட்டுருக்கலாம். அங்க கேட்க மாட்டாரு. மஞ்சரிக்கு பேசணுன்ற அவருக்கு தோணல. அதுக்கப்புறம் தான் அது வந்து எலாபரேட் ஆகுது. அப்ப இவங்க போய் சொல்றாங்க. "ஏங்க நான் டோஸ்ட் கேட்டேன்னு தெரியுமா உங்களுக்குன்னு?" "ஓ! நீங்க கேட்கலையா?" அப்படின்னு ஜாக்லின் வந்து சொல்றாங்க. அப்ப அங்கேயே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்களே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு, திரும்ப வந்து அந்த வெண்ணெய தடவுறாங்க. இப்ப இதுவே என்ன ஆயிடுச்சு? அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. இத நீங்க கேட்டிருந்தாவே நேத்து அந்த பெரிய சம்பவம் நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா கேட்கறதுக்கு மனசு இல்ல. கேட்டா தான் இவங்க 2 பேரும் வந்து தப்பு பண்ணது வெளிய வந்துருமே! அ அப்ப நைட்டு வந்து சரி ஏங்க ஒரே வார்த்தை. நைட்டு நீங்க வந்து ப்ரொவிஷன்லாம் சூப்பரா பண்ணிட்டீங்க. கிச்சன்ல வந்து யாரையும் சேர்க்கல. நீங்க ஒரு இது வந்து மேனர்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணீங்க. சரி ஓகே. எல்லாமே ஓகே. நைட்டு வந்துட்டு எதுக்காக ஜாக்லினுக்கு மட்டும் பால் குடுத்தீங்க. சரி ஓகே. குடுக்கும்போது முத்துக்குமரன் தானே எதுக்கு பதறி ஓடுனீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு. ஆ சரி ஓகே. அதே மாரி வந்து இவரு ஒரு பெரிய குற்றச்சாட்டு மஞ்சரி மேல வச்சாரு. என்னன்னா, "என்ன ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு ஜாலியா கேட்டாங்க அவங்க. அது உண்மதான். ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இவங்ககிட்டயும் இருக்கு, இவங்ககிட்டயும் இருக்கு. அதனால தான் குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்ற மாரி அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தோண ஆரம்பிச்சுருச்சு. என்னன்னா, அவங்க பண்ண அந்த திருட்டு பிரியாணி எங்க வெளிய வந்துருமோ? ஒரு வேள மஞ்சரி அத தான் கேட்கறாங்களோன்னு இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம். ஒரே வார்த்தை. சரி அவங்க வந்துட்டு, "என்ன ஒளிச்சு வச்சு சாப்பிட்டீங்களான்னு?" கேட்டாங்க ஒரு வார்த்தை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஏன் அது சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? இப்ப ஏன்னா இவரு கேட்டாரு. "ஏன் இதுல வந்து உங்களுக்கு உறுத்துது? இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு அவர் கேட்கறாருல்ல. இந்த ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே! ஏன்னா, அவங்களுக்கு குத்தம் செஞ்சவங்க. தர்ஷிகாக்கு அதனால தான் வந்துட்டு, "நீ நார்மலா தான் மச்சான் கேட்டேன்னு" ஃபர்ஸ்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம், "இல்ல எனக்கே ஒரு மாரி இருந்துச்சு." ஏன் உங்களுக்கு ஒரு மாரி இருந்துச்சு? ஏன் மத்தவங்களுக்கு ஒரு மாரி இல்ல? ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் நீங்க பண்ண திருட்டு பிரியாணி தெரியாது. நீங்க பண்ண திருட்டு பிரியாணி உங்களுக்கு மனசுல தெரியும். அதனால தான் அவங்க ஒளிச்சு வச்சு சாப்பிடுறியான்னு கேட்டது உங்களுக்கு அவ்ளோ ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த அவர் கேட்டதுனால அந்த அந்த ஸ்பாட்லயே அந்த இதுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. மஞ்சரிக்கு அங்க வந்துட்டு விளக்கம் கிடைச்சிருச்சு. அதையும் பண்ணல. அ நீங்க அப்ப என்னதான் பண்ண வரீங்க? அதே மாரி மஞ்சரிய கேட்கிறாரு. "இப்படி பண்றது என்னம்மா தப்பு இருக்கு? இப்படி பண்றது என்ன தப்பு இருக்குன்னு?" இது வந்து மாக்கியங்காமான்னு யாரு? நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறாரு. அருணும் கேட்கிறாரு. தீபக்கும் சொல்றாரு. இதெல்லாம் தப்புலன்னு. என்னோட கேள்வி என்னன்னா, ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு அருண் செஞ்சது எனக்கு அப்படிதான் சார் தெரிஞ்சது. அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்க பேசின விஷயங்கள இவர் கேட்க முடியாது. அவங்க கடைசியில என்ன பண்ணாரு? அந்த பிரேக் விடுறதுக்கு முன்னாடி, "அப்பா ரொம்ப நன்றிம்மா, உட்காருங்கம்மா" அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் செஞ்சாரு. அது எதுக்கு செஞ்சாரு? அப்ப நீங்க பண்றதுக்கு பேரு, அதுக்கு பேரு மார்க்கிங் தானே! இப்ப நீங்க பண்ணா அதுக்கு பேரு மார்க்கிங் கிடையாது. அதே இது வந்து அவங்க பண்ணா அதுக்கு பேரு மார்க்கிங் கிடையாது. அ ஆனா இதே இது வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு இவரு வந்து ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல சிவகுமார் வந்து அ ஷட்டப்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இங்க வந்து மஞ்சரி வந்து சௌந்தர்யாவ சொன்னது வந்துட்டு அவருக்கு கோவம் வந்து அங்க வந்து பேசும்போது தான் இவங்க காத பொத்துறாங்க. அப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து கைய எடுத்து கும்பிடுறது எதுக்குன்னா, வாலண்டரா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருப்பார் நம்ம சிவகுமார். அந்த டால் டாஸ்க்ல. "என்னைய ஆர் யூ ஓகே கேட்டீங்களா? என்ன ஆர் யூ ஓகே கேட்டீங்களான்னு?" அது பச்சையா தெரிஞ்சது அவர் வந்து வேணும்ன்ட்டு அங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாருன்னு. அங்க அவங்க சொல்லியிருப்பாங்க. "ஐயோ! தெரியாம பண்ணிட்டேன். விடுங்க என்னைய" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கும் அவர் இரிட்டேட் தான். இவரே ஒத்துப்பார் போல இருக்கு. யாரு? அருண்குமார். ஆமா சார் தெரியாம நான் பண்ணிட்டேன்னு ஒத்துப்பார் போல. இவரு, "ஏய் ஏன் ஒத்துக்கிற? அது தப்பே கிடையாது." இப்ப நீங்க பண்ணது, உங்களுக்கு வந்தா ரத்தம் இல்ல தக்காளி சட்னி. உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு தான் தக்காளி சட்னி. அதாவது மஞ்சரி வந்து இந்த மாரி கையெடுத்து கும்பிட்டு அவங்கள சொன்னது நீங்க வந்துட்டு அவங்க பண்ணா ட்ரிகர் ஆவாதா அவங்களுக்குன்னு கேட்குறாரு. அப்ப இவங்க பண்ணும்போது அதாவது இவரு பண்ணும்போது ட்ரிகர் ஆவாதுன்னு மஞ்சரி கேட்குறாரு. நீங்க இப்படி கைய வச்சு இது பண்ணீங்களா? அப்ப சிவகுமார் ட்ரிகர் ஆகாதான்னு. அப்ப அதே மாரி தானே நம்ம அருண் இப்படி பண்ணும்போது மஞ்சரிக்கு ட்ரிகர் ஆயிருக்கும். அந்த மஞ்சரிக்கு அந்த ஒரு விஷயத்தையாவது கேட்டுருக்கலாமே! எதையுமே கேட்காம ஒரு லாஸ்ட்டா கன்ஃபஸ் பண்றாரு பாருங்க. சரி இப்ப மஞ்சரி எல்லாத்தையும் கேட்டீங்க. எல்லாமே அருணுக்கு அகைன்ஸ்டா தான் இருந்துச்சு. அருணுக்கு ஆதரவா பேசுனது தீபக், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சத்யா, சிறுவண்டுன்றாரு. யாரு? சத்யா சத்யா இதுவரைக்கும் என்ன தப்பு வந்துட்டு இது பண்ணாரு எனக்கு சத்தியமா புரியல எனக்கு. செம்ம காண்டாகுது. சத்யா என்ன இதுவரைக்கும் வந்து கேம அப்படி வந்து கிழிச்சிட்டாருன்னு தெரியல. அவர் வந்து சொல்றாரு, சிறுவண்டான். அதுவும் வந்து முத்துக்குமரன் வந்துட்டு பெரிய வண்டான். இவங்கலாம் வந்து சிறுவண்டான். நம்ம மஞ்சரி வந்துட்டு பாமா.
சௌந்தர்யா வந்து கண்ணை விடியா இந்த மாதிரி வாய்க்கிலேயே பேசுகிறீங்களே, இது வரைக்கும் கண்டென்ட்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களால் இது வரைக்கும் ஒரு ப்ரொமோக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்க முடிஞ்சிருக்குமா? ஒரு சின்ன ஒரு ப்ரொமோக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்தவங்களை ஈஸியாக குறை சொல்லிடலாம், கலாய்க்கலாம். ஆனால் அங்கே செஞ்சு காமிக்கணும். அதை செஞ்சுருக்காங்க. முத்துக்குமரன், மஞ்சரி, சௌந்தர்யா அசால்ட்டாக வந்து சிறுவண்டுன்னு கலாய்க்கிறாரு. இவரும் அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பட்டப்பேர் வைங்கிறார். எந்த ஹோஸ்ட் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பட்டப்பேர் வைக்கிறது இவ்வளோ அழகாக வந்து என்கரேஜ் பண்ண சத்தியமாக எனக்கு புரியல. இது ஹோஸ்ட்ன்றவர் எல்லாருக்குமே சமமாக இருக்கணும். இங்கே வந்துட்டு நீங்கள் நல்லா அழகாக பேசுகிறீங்க, எல்லாருக்கும் ஒரு பட்டப்பேர் வைங்கன்னு கேட்குறாரு. எந்த ஹோஸ்ட் இந்த மாதிரி கேட்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹோஸ்ட்ன்றவங்க எல்லாருக்கும் சமமாக அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க. என்னங்க மேடையில் வந்துட்டு அசால்ட்டாக வந்துட்டு சிறுவண்டு அது இதுன்னு பேசிட்டீங்க, அதை கொஞ்சம் நிறுத்துங்க போதும். இதுதான் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் சமநிலையாக இருக்கவங்க. நீங்கள் பட்டப்பேர் வைங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு டக்குன்னு ஸ்பாட்டினஸாக கிரியேட்டிவ் தான். இதில் கிரியேட்டிவ் வந்து அடுத்தவங்களை கலாய்க்கிறது உங்களுக்கு கிரியேட்டிவா, சிறுவண்டுன்னு சொல்கிறது உங்களுக்கு கிரியேட்டிவா. உங்களை டப்புன்னு அன்றைக்கி வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு சார் சொன்னவொடனே உங்களுக்கு கோவச்சில்ல, அப்படியே கோவம் வந்து அப்படியே குத்துச்சில்ல. சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு மட்டும் வந்து நீங்கள் கோவப்படலாம். அதே இது மற்றவங்கள வந்து எல்லோரும் முன்னாடி நீங்கள் குங்குமம் புண்ணு கலாய்க்கலாம், சிறுவண்டுன்னு சொல்கிறத என்கரேஜ் பண்ணுவீங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு பேர் வைங்க. அதேமாதிரி தீபக் சார் இப்போ தான் நான் புகழ்ந்தேன் அதனால் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சரி பரவாயில்ல உட்காருங்க. அதாவது சத்யா மைண்டில் இருக்கிற அந்த எனிமிஸாக இருக்கிற முத்துக்குமரன், மஞ்சரி, இந்த பக்கம் சௌந்தர்யா, இன்னும் ஒரு சில பேரை வந்து சொன்னதுக்கப்புறமா இந்த விஜய் விஷால் குரூப் இருப்பாங்க, தீபக், அருண், இவங்களுக்குலாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே சொல்லிட்டார் சரி பரவாயில்ல உட்காருங்கன்னு. அப்போ அவங்களுக்குலாம் இப்போ ஏன் பட்ட பேர் வைக்கல? இப்போ இவங்களுக்குலாம் பட்ட பேர் வச்சா என்ன அர்த்தம்? மக்கள் முன்னாடி இவங்களை வந்து அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. நேற்று பாவம் மஞ்சரிக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய அநீதியாக தான் நான் பார்க்குறேன். ஏன் ஒரு தமிழ் பேசுகிற பொண்ணு அங்கே வந்துட்டு அவங்களோட குறைகளை சொல்லவே கூடாதா? அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் அதை கூட எடுத்து வச்சுக்கலாமே. சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு இது போதுன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல. அதை ஏங்க நீங்கள் கேட்கல? அதை கேட்டிருந்தா உங்களுக்கு தானங்க நல்லது. இந்த விஷயத்தையாவது எடுத்து வச்சுக்கலாம். அதையும் கேட்கல. சரி ஆர்ஜியானது கேட்டாங்களே, எனக்கு 4 சப்பாத்தியில் 3 சப்பாத்தி போதும்னு சொல்கிறேன் சார், அதையும் கேட்குங்க. அதை பற்றி கேட்கவே மாட்டார். ஃபுட்டு வேஸ்ட்டு அங்கே வரவே இல்லை. ஆனால் அவர் மைண்டு ஃபுல்லாக என்ன ஆகுது? தீபக் நல்லவருங்க, அருண்குமார் நல்லவருங்க, அருண் பேசுறதுக்கு தீபக் எல்லோரும் சல்யூட் வைங்க, அவர் சொல்கிறத கேளுங்க. இப்படியே போயிடுச்சு. கடைசியில் இது எப்படி இருந்துச்சுன்னா, கடைசி வரைக்கும் வந்துட்டு தீபக், அருண் இவங்க 2 பேருக்கும் இவர் வந்து வாதாடிட்டு போன வக்கீல் மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்துட்டு ஒரு பெரிய பாரம் பிக் பாஸ் கேம். இதை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி விட்டுட்டு அவரே போயிட்டார்னா இது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. அவருக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா இதுக்கு வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் தான் வந்துட்டு சூட்டபுளான பர்சன் இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதான் உண்மை. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பாரம். கண்டிப்பாக அவர் வந்துட்டு அதாவது கமலஹாசன் அவர் அதை ப்ரூவ் பண்ணிட்டார். இன்னொன்று கடைசி நேரத்தில் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இதுவாகிடுச்சு. அவரும் வந்துட்டு அங்கே வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் இது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த படத்தில் இந்தியன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, கம்பேக் இண்டியன்ட்டு, அந்த மாதிரி வந்துட்டு கம்பேக் கமலஹாசன் அவர்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணால் தான் இது செம்மையாக இருக்கும். இந்த 50 நாள் கழிச்சு இந்த கோட்டை ரிமூவ் பண்ணது, இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸை வந்துட்டு பிரித்து ஒன்றா சேர்த்தது, இதெல்லாம் பெருசு இல்லை. ஹோஸ்ட்டை மாற்றி கமலஹாசன் அவர் வந்தால் தான் இதுக்கு ஒரு வீடியோ கால்ன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.